இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். அம்மா மாமியெல்லாம் என் பர்த்டேக்கு இங்கே வந்திருக்கும் போது எனக்கு மாவாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க தோசைக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, தோசையே ஊற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ஆம்லேட் அப்புறமா தேங்காய் சட்னி இருந்துச்சு. தோசைக்கு என்னைக்கும் சட்னி சாம்பார்னாலும் போர் அடிச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு தக்காளி சட்னி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் தக்காளி உள்ளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா எண்ணெய் ஊற்றி தாளிச்ச அப்புறமா இதை போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் சோம்பு, மஞ்சள் தூள், வத்தல் தூள் போட்டுக்கிட்டா போதும். கொஞ்சம் ஆறுனப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். தக்காளி சட்னி ரெடி. சைடில் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. குக்கிங் பண்றப்ப ஏதாவது ஒரு ட்ராஜடி எப்படியாவது நடந்துரும். வெஜிடபிள் கட் பண்ணும்போது கையில குட்டியா கட் பண்ணிரும், இல்லைன்னா ரைஸ் வடிக்கும் போது இதை மாதிரி ஏதாவது குட்டி சோகம் நடந்துரும். உங்களுக்கு குக்கிங் பண்றப்ப இதை மாதிரி நடக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வைக்க போறேன்னா சிக்கன் ஃப்ரை வச்சிருந்தேன். ரசமும் சிக்கன் ஃப்ரையும் செம காம்போவா இருக்கும். சீக்கிரமா எழும்பி குக்கிங் பண்றதை விட லாஸ்ட் நிமிஷம் கடகடனி பண்றதுல தான் ஒரு செம கிக்கா இருக்கும். அப்படிலாம் சொன்னா நம்பவா போறீங்க? காலையில எழும்புனாலே கடுப்பா இருக்குது. ஹஸ்பண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நானும் 2 சட்னி வச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாச்சு.